தூத்துக்குடியில் ஸ்டேட் பேங்க் காலனியில் ஒட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள் எப்படி போட்டுக்கிட்டுருக்காங்கன்னு. அந்த பள்ளத்தில் இவங்க வந்து வெறும் ஆயில், கருப்பு கலர் ஆயில் அடித்து அதுக்கு மேலே அப்படியே இந்த தாறு கலந்த ஜல்லியை கொட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரு அநியாயம்! தூத்துக்குடியில் ஸ்டேட் பேங்க் காலனிலேருந்து அம்பேத்கர் நகர் வரைக்கும் ஒட்டு போட்டுட்ருக்காங்க. அது எப்படி ஒட்டு போட்டுட்ருக்காங்கன்னா, அந்த நம்ம ஸ்டேட் பேங்க் காலனி என்ட்ரன்ஸு, அதாவது சுசி பல்க்கு கார்னரில் இருந்து நம்ம அம்பேத்கர் நகரையும் தாண்டி சென்ட் தாமஸ் பள்ளிக்கூடம் வரைக்கும் இந்த ரோட்டில் அந்த ஒட்டு போடுறாங்களே, அந்த பகுதியிலேருந்து நேராக கோடு கிடக்கு. அந்த கோடு வந்து நீண்ட நெடிய கோடாக இருக்குது. அந்த கோட்டை இவங்க அடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அது மேலே ஒரு விதமான தாரை ஊற்றிட்டு அப்படியே மேலே ஒட்டு போட்டுட்ருக்காங்க. பாருங்கள், காட்டுறேன் அந்த தாரை. அங்கே பாருங்கள், அந்த கோடு மாதிரி தெரியுதா? இதுதான் அது. பார்த்தீங்களா? தூத்துக்குடி மாநகராட்சியில் இப்படியா உடஞ்ச இடத்த ஒட்டு போடுவாங்கோ? பார்த்துக்கிட்டீங்களா? ஒட்டு போடுறத காட்டுறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இங்கே பாருங்க, இந்த இருக்குது. இந்த பள்ளத்தை ஃபுல்லாக வெறும் தாரை வச்சு ஊற்றி இந்த ஜல்லி அப்படியே போட்டு ஒட்டு போட்டுட்ருக்காங்க. அந்த உடஞ்ச இடத்த கொஞ்சம் சரி பண்ணுறது, வைக்கிறது எந்த இதுவுமே கிடையாது. இது தூத்துக்குடி மாநகராட்சி. நம்ம எப்படி போகிறாங்க பாருங்க. அந்த பள்ளமான அமுங்கின பகுதியை உடச்சி எடுத்துட்டோ அதில் வேறு எதுவும் கலவையை வச்சோ இது பண்ணாமல் அந்த பள்ளமான பகுதி மேலே அப்படியே கருப்புகளை தாரை ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த ஜல்லி சூடாக இருக்குது ரோடு போட்டிருக்காங்க. எப்படி ஒட்டு போட்டுருக்காங்க. இது வந்து அங்கே வரைக்கும் இருக்குது. இப்படியே நீங்கள் நேராக போனீங்கன்னா சுசி பல்க் வந்துடும் அந்த கார்னரு. இப்படியே போனால் சென்ட் தாமஸ் ஸ்கூலு ரைட் சைடு வந்துடும். இந்த ஒட்டை பார்த்தீங்களா? வெறும் கருப்பு கலர் ஆயிலை போட்டு அந்த பழைய பள்ளத்து மேலேயே எந்த பேஜ் ஒர்க்கும் பண்ணாமல், பேஜ் ஒர்க்கை தூத்துக்குடி மாநகர நிர்வாகம் ரொம்ப தெளிவாக அழகாக பண்ணுது. இந்த கான்ட்ராக்ட்கார் யாருன்னு தெரியல. சூப்பர்.